ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ். ஓகே, டூ வேரியபிள்ஸில் கன்சிஸ்டன்ட்னா என்ன, இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன? கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ ரெண்டு லைனை இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு நமக்கு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இப்படி ஃபார்ம் ஆகிறப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதுவே ஒரு லைன் மேலேயே ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிறப்போ நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். இதுவே வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. அப்போ நமக்கு சொல்யூஷனே கிடைக்காது. ஓகேங்களா, அப்போது கன்சிஸ்டண்டாக இருக்கிறப்போ நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். அதுவே இன்கன்சிஸ்டண்டாக இருந்தால் நோ சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபார்முலாவில் ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். லீனியர் ஈக்குவேஷன்னா இதோட டிகிரி வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ டூ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துகிட்டு இந்த A1 B1 C1ல என்னென்னா A1ங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது B1ங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இது C1 கான்ஸ்டன்ட் டேர்ம். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிறனால இது A2 B2 C2ன்னு வச்சுட்டோம். ஓகேங்களா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா யூனிக் சொல்யூஷனாக இருந்தால் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகணும். யூனிக் சொல்யூஷன்னா A1/A2 நாட் ஈக்குவல் டு B1/B2, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இதுவும் நமக்கு டிவைட் பண்ணுற ரிசல்ட்டு, இது ரெண்டையும் டிவைட் பண்ணுற ரிசல்ட்டுக்கு நாட் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். ஓகேங்களா, பாருங்கள், அந்த யூனிக் சொல்யூஷனாகவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ A1/A2 இஸ் ஈக்குவல் டு B1/B2 இஸ் ஈக்குவல் டு C1/C2, இது மூணுமே ஈக்குவலாக இருந்தால் நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் சொல்யூஷனே கிடைக்கும். ஓகே, அடுத்து நோ சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ A1/A2 B1/B2 ஈக்குவலாக இருக்கும். பட் எதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா C1/C2க்கு நாட் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு நோ சொல்யூஷன். இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீ மெமரி பண்ணிக்கணும், அப்போ தான் சம்மில் கேட்கறதுக்கு செக் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, பாருங்கள், இதில் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் நானே போட்டேன். இந்த இதில் check whether the following system of equations consistent or inconsistent and say how many solutions we can have if it consistent. ஓகே, பாருக்கண்ணே, இப்போ நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதியாச்சு. இதில் ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் A1 B1 C1, இது A2 B2 C2. ஓகேங்களா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு A1/A2 நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன், B1/B2 கண்டுபிடிச்சிக்கோங்க, C1/C2 கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது பாருங்கள், A1/A2 B1/B2 நாட் ஈக்குவலாக இருக்கா? அப்போ நாட் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாவே இது சிஸ்டம்ங்கிறது கன்சிஸ்டன்ட். ஆனால் என்னது யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் சப்டிவிஷனையும் அதே மாதிரி எழுதிட்டு A1/A2 B1/B2 C1/C2 கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இது A1ங்கிறது 4/8, இது 1/2, இது 3/6, எல்லாம் கேன்சல் பண்ணால் 1/2க்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்கிறனால நமக்கு என்னென்னா இது கன்சிஸ்டன்ட். பட் என்னது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். பாருங்கள், இது தேர்ட் ஈக்குவேஷனு. A1/A2 போடுறப்போ 4/2, B1/B2 போடுறப்போ -2/-1 2 கிடைக்குது, C1/C2 போடுறப்போ 7/9. பாருங்கள், A1/A2 B1/B2 ஈக்குவலாக இருக்குது. பட் C1/C2க்கு எப்படி இருக்குது? நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ த சிஸ்டம் ஹேஸ் இன்கன்சிஸ்டன்ட், அப்போ அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ஓகேங்களா, இப்போ கேட்கணும். அடுத்தது பாருங்கள், செக் த வேல்யூ ஆஃப் K ஃபார் விச் த கிவன் சிஸ்டம் த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. யூனிக் சொல்யூஷனை யூஸ் பண்ணி கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ யூனிக் சொல்யூஷன்னா கண்டிஷன் என்ன? A1/A2 நாட் ஈக்குவல் டு B1/B2. ஓகேங்களா, அப்போ A1/A2னா K/2, இது 2/-3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 4/-3. அப்போ கேவோட வேல்யூ என்னென்னா -4/3க்கு நாட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணியாச்சா? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் என்ன அர்த்தம்? A1/A2 இஸ் ஈக்குவல் டு B1/B2 இஸ் ஈக்குவல் டு C1/C2. ஓகே, A1/னா 2/K+2, அடுத்து -3/-2K+1, அடுத்து 7/3 × 2K-1 எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நான் கேவோட வேல்யூ வேணுங்கிறப்போ இது ரெண்டையும் எடுத்து நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணுறப்போ எனக்கு பாருங்கள், ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். 2 × 2K+1 3 × K+2 இதெல்லாம் உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ K = என்ன கிடைக்கிது? 4. அதே மாதிரி இது ரெண்டையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் K = 4ன்னு கிடைக்கிது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.57 பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் என்ன கண்டிஷனு? A1/A2 இஸ் ஈக்குவல் டு B1/B2 நாட் ஈக்குவல் டு C1/C2. ஓகேங்களா, கிவன் ஈக்குவேஷன் நான் ரைட் பண்ணிவிட்டேன். A1/A2னா 8/K, B1/B2னா 5/10, 5/10 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 1/2, C1/C2னா 9/15. ஓகேங்களா, எடுத்து ரைட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது நாட் ஈக்குவல், ஸோ இது ரெண்டை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போ நமக்கு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா K = 16. ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.14ல் ஒரு 6 கொஷின் இருக்குது. வேர்ட் ப்ராப்ளம் தான். இந்த கொஷினை வந்து நீங்கள் 3 மெத்தடில் எனி மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போட்டாலும் சரி, எலிமினேஷன் மெத்தடில் போட்டாலும் சரி, இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சரி. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, பாருங்கள் கொஷின் பாருங்கள். சால்வ் பை எனி ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? தி சம் ஆஃப் 2 digit நம்பர் அண்ட் த நம்பர் ஃபார்ம்டு பை இன்டர்சேஞ்சு த டிஜிட் இஸ் 110. அதாவது ஒரு 2 digit நம்பரோட சம்மேஷன் வந்து பார்த்தோன்னா அந்த 2 digit நம்பரை ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி ஃபார்ம் பண்ணுறதோட 110க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 digit நம்பரையும் அந்த 2 digit நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த நம்பரையும் ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? 110. ஓகே, அடுத்து இஃப் 10 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர் மீன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய கிவன் நம்பர் 2 digit நம்பர், அதுலேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நியூ நம்பர் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூ நம்பருங்கிறது ரிவர்ஸில் கிடைக்குதுல அந்த நம்பர், அது வந்து என்னவா இருக்குது? 4 more than first 5 times the sum of digits of the first number. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்டை ஆட் பண்ணி அதோட 5 டைம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, லெட் த 2 digit நம்பர், நமக்கு 2 digit நம்பர் ஃபார்ம் பண்ணுறப்போ XYன்னு நான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அப்போ XYனா இதோட பிளேஸ் வேல்யூ போடுறப்போ இது வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது, இது 10th பிளேஸில் இருக்குது. அப்போ இது 10 into X, இது வந்து 1 into Y. அதுதான் போட்டிருக்கோம் 10x + Yன்னு. ஓகேவா? இப்போ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ என்னவா மாறும்? YXஆ மாறுங்களா? அப்போ YXஆ மாறப்போ பிளேஸ் வேல்யூ போடுறப்போ 10 into Y + X. ஏன்னா ஒரு 2 digit நம்பர்னா இப்போ 36 இருக்குன்னா இதோட எக்ஸ்பான்ஷன் எழுதுறப்போ எப்படி எழுதுவீங்க? 3 into 10 + 6 into 1, அப்போ தான் 36 கிடைக்கும். அதை தான் எழுதி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவனில் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தர் சம் இஸ் 110. அதாவது தர் சம் இஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த 2 நம்பரோட சம்மேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 110. ஸோ அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி தான் 110 போட்டிருக்கேன். அப்போ எக்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஃபுல்லாக பாருங்கள் 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ X + Y = 10. ஓகேங்களா? சரி, அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது நமக்கு என்ன? 10x + Y. அதுலேருந்து 10 சப்ராக்ட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூ நம்பர் எப்படி இருக்குது? அதுதான் இந்த பாருங்கள், அதுதான் இந்த சைடு போட்டிருக்கேன். 10x + Y - 10 சப்ராக்ட் பண்ணியாச்சு. அடுத்த கண்டிஷன் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் X + Y. ஃபர்ஸ்ட் நம்பரோட டிஜிட்டை சம் பண்ணுறோம். டிஜிட்டுங்கிறது எக்ஸுங்கிற ஒரு டிஜிட், ஒய்ங்கிற ஒரு டிஜிட், ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? நமக்கு X + Y. ஓகே, இப்போ நமக்கு இதுதான் கிவன் கண்டிஷன். ஓகேங்களா? மோர் தென் 5 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ 5 into X + Y. அதோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4. இப்போ இது ரெண்டும் தான் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுவும் ஈக்குவல். ஓகே, இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? இப்போ எனக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நான் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். எலிமினேஷனில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனி ஒன் வேரியபிளை எலிமினேட் பண்ணிவிட்டு அதர் வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒய்யை ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எக்ஸை கொண்டு போய் ஒயில் சப்ஸ்டியூஷன் இன்னும் ஒய் தெரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இஸ் நமக்கு XYன்னு வச்சுருக்கோம். Xக்கு 6, Yக்கு 4. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தி சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர் ஆஃப் எ ஃப்ராக்ஷன் இஸ் 12. ஓகே, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணோம்னா 12. இப்போ நான் நியூமரேட்டரை எக்ஸ்னு வச்சுக்கிறேன், டினாமினேட்டரை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஆட் பண்ணுறப்போ X + Y = 12. ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3 த ஃப்ராக்ஷன் இஸ் become 1/2. அதாவது டினாமினேட்டரை மட்டும் எதை இன்க்ரீஸ்டு பை 3, இன்க்ரீஸ்னா அதிகமாகுது. அப்போ நியூமரேட்டர் எக்ஸ் அப்படியே இருக்குது, டினாமினேட்டரில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் 3. அப்படி பண்ணுறப்போ ஃப்ராக்ஷன் என்னவா கிடைக்குது? 1/2. அவ்வளோதான் கண்ணு. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா? இந்த 2 ஈக்குவேஷன்லையும் பாருங்கள், ஒய்யை டேரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாங்களா? எலிமினேட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். எக்ஸை கொண்டு போய் எனி ஒன் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் தெரிஞ்சிடும். அப்போ ஃப்ராக்ஷனாக எழுதுறப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 7. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ABCD இஸ் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். ஓகே, சச் தட் ஆங்கிள் A கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் B கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் C கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் D கொடுத்துருக்காங்க. ஓகே, சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் கண்ணு, சர்க்கிளில் இந்த குவாட்ரிலேட்டரலோட 4 கார்னர்ஸும் டச் ஆகிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் இந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 360 கிடைக்கும். அதுவே ஆப்போசிட் ஆங்கிள், இது A, இது B, இது C, இது D, ஆப்போசிட் ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா 180. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் போட போகிறோம்னா அந்த ஆப்போசிட் ஆங்கிள் ஆட் பண்ணால் 180
அப்படிங்கிற கண்டிஷன் எடுத்துகிட்டு தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் அதை தான் முன்னாடி எழுதியிருக்கேன். ஆப்போசிட் ஆங்கிள்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஆட் பண்ணோம்னா இது ஏவும் சியும் தான் ஆப்போசிட் ஆட் பண்ணோம்னா 180. அப்போ ஏவோட வேல்யூ 4y + 20, பியோட வேல்யூ சியோட வேல்யூ 4x. ஸோ ஆட் பண்ணுறப்ப இந்த 20 அந்த சைட் கொண்டு போய் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 160. இதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிட்டோன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஆட் பண்ணுறேன். 180க்கு ஈக்குவலாக இருக்கும். அதோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. -5 + 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 7x + 3y = 180. இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சாக்கா நம்ம இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒய்யை தான் எலிமினேட் பண்ணியிருக்கேன். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒய் எலிமினேட் ஆயிரும். இது சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். அப்போ 3 - 7 -4. இது வந்து பார்த்தீங்கன்னா -60. மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸை டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 15 கிடைக்குது. x = 15 எனி 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு 4 ஆங்கிள்ஸும் கேட்டிருக்காங்களா. அப்போ ஆங்கிள் ஏங்கிறதுக்கு இவனில் என்ன கொடுத்துருக்காங்க, 4y + 20. அப்போ 4 × yக்கு வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். இது மல்டிப்ளை பண்ண 100 + 20 120. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் வேல்யூ அப்ளை பண்ணி 4 ஆங்கிள்ஸும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 4th ஒன்று. on selling a TV at 5% gain and a fridge at 10% gain, a shopkeeper gains ₹2000. அதாவது இது ரெண்டையும் சேல் பண்ணுறாரு. ரெண்டுமே கெயினாக சேல் பண்ணுறாரு, அதாவது லாபத்துக்கு சேல் பண்ணுறாரு. அப்போ ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பண்ணுறோம். லாபம் எவ்வளோ இருக்குது, 2000. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா டிவி வந்து 10%க்கு லாபத்துக்கு விற்கிறாரு. ஃப்ரிட்ஜை வந்து 5% லாஸ்க்கு விற்கிறப்போ அவர் எவ்வளோ காசு வாங்குறாருன்னா 1500. அப்போ லாபங்கிறப்போ 10% ஆஃப் டிவி, லெஸ்ஸுங்கிறப்போ அதாவது லாஸுங்கிறப்போ மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ எவ்வளோ வாங்குறாருன்னா 1500. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து டிவியோட காஸ்ட் என்ன, ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன, ஃப்ரிட்ஜோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நான் டிவியோட ஆக்சுவல் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கிவன் கண்டிஷன் போடுறப்போ 5% ஆஃப் டிவினா 5% ஆஃப் எக்ஸு, கெயின் ரெண்டுமே அப்படிங்கிறனால ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இது 10% ஆஃப் ஒய் = எவ்வளோ கிடச்சிருக்கு, 2000. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறப்போ 10% ஆஃப் எக்ஸு, லாஸுங்கிறனால -5% ஆஃப் ஒய் = 1500. ஓகேங்களா. பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா பர்சன்டேஜ்னா 100. ஓகே, இது ரெண்டுக்கும் 100 5. இது பாருங்கள் நியூமரேட்டர் ரெண்டுமே 5ஆல் டிவைட் ஆகும். டினாமினேட்டரில் 100 எடுத்துக்கிட்ட காமனா. அப்போ இது எக்ஸ் எடுத்தாச்சு. 10ங்கிறப்போ 2 5s are 10, அதனால 2y. இந்த 500 அன்சைட் போகிறப்போ 100/5ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணோம்னா 40,000. ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணி அதுலேயும் 5/100 காமனாக எடுத்துட்டேன். இதில் வந்து 2x இருக்கும், இதில் -y. இது அந்த சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 30,000. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா, இது ரெண்டையும் நான் பாருங்கள் ஒய்யை எலிமினேட் பண்ணியிருப்பேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒய்யை எலிமினேட் பண்ணிவிட்டு அது வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். எக்ஸை கொண்டு போய் எனி 1 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அப்போ டிவியோட காஸ்ட் என்ன, இதோட காஸ்ட் என்னன்னு தெரியும். கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன் பார்த்துருங்க. 2 numbers are in the ratio 5:6. அப்போ 2 numbers நம்ம XYன்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. XYயோட ரேஷியோ வந்து x:y = 5:6. அப்போ நமக்கு ரேஷியோனா டிவிஷன் 5/6 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 is subtracted from each of the number. ரெண்டு நம்பர்லேயும் 8 சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னா 4:5. அப்போ ரெண்டு நம்பர்லேயும் 8 சப்ட்ராக்ட் பண்ணால் x - 8 y - 8. அப்போ 4:5ங்கிறப்போ இதை ரேஷியோ போடுறப்போ டிவிஷனில் போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அனதர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுக்கன்னு அது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எனக்கு நெட்டு தீரப்போகுது, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து 6th கொஷின் பாருங்கள். அதே தான் 4 Indians and 4 Chinese can do a piece of work in 3 days. அதாவது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கொடுத்தாவே உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் நீங்கள் 8th படிச்சிருப்பீங்க. இதில் நீங்கள் எடுக்கிறப்போ 1/x 1/yன்னு எடுப்போம். அப்போ 4 Indians அப்படிங்கிறப்போ 4/x, 4 Chinese 4/y. இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 3 daysல செய்கிறாங்க. அப்போ 1/3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறப்போ எவ்வளோ இண்டியன்ஸு, 2 Indians. அப்போ 2/x + 5/y = 1/4. ஓகேங்களா. அப்போ 1/x 1/yனாவே எப்படி எடுத்துக்குவோம், ஏபின்னு எடுத்துகிட்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். பாருங்கள் போட்டிருக்கேன், நான் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் போட்டிருக்கேன்னா ரெண்டு ஏபிக்கு மாற்றிட்டு ஈக்குவேஷன் வந்து ஏபிக்கு கிடச்சிரும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்டெலாம் போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப எனக்கு ஏபியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து 1/18 கிடைக்குது, பி வந்து 1/36, XYக்கு மாத்திரப்ப எனக்கு 1836. அப்போ 1 இண்டியன் வந்து 18 டேஸ்லையும் 1 சைனீஸ் வந்து 36 டேஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகேவா. இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட்.